ஏற்கனவே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆளுநரை வைத்து குடியரசுத் தலைவர் புறவாசல் வழியாக ஆட்சி அமைக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது. இன்றைக்கு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பின் மூலமாக 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு இந்த அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற இந்த அரசுடைய முதலமைச்சர் தொடர்ந்து மத சார்பின்மை பாதுகாக்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்கின்ற அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.